சார், நீங்க உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா? இல்லை, என்னுடைய கருத்தில் என்ன இதுக்கு என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசாக ஒரு கருத்தை சொல்லல. அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுகிறோம். அதில் என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோம். அதில் எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பே இருக்கணும். நான் கேட்குறதுல இந்த கருத்து தப்பு, இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும். நீங்கள் தப்பு தப்பு இதில் தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேறு ஆதாரமே அது நீங்கள் ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்போ காட்டுவோம்ல. அப்போ எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்குறேன், திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்கள் உங்கள் திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சித்தது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள். அதெல்லாம் அது அவங்கவுங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யார்? முதல்ல அவர் யார்? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தார்? இவர் எதுக்கு அதை ஃபோட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள். அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க வர. அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அண்ணா விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார். சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தார், அதனால் வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்புல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பேராக எடிட் பண்ணிங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்கே பெரிய எடிட்டரா நீங்கள்லாம்? என்ன விடி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறியா? 15 வருஷமாக எங்கே படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த விடனில் வந்ததில்ல, அப்போயே சொல்ல வேண்டியதானே? உங்கள் பெரியார் மேலே அடி விழுந்தவொன்னே இங்கே பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே, பெரியாரா பிரபாகரன். நான் மோதிர வேண்டி தானே. பூரா குறுக்க வரேன் போனால் எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனாக இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாமல் இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாமல் இருக்காப்புல. நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளோ துள்ளி வரீங்க, பிரான்ச் ஆஃபீஸையும் எவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் மெயின் ஆளை வர சொல்லுங்கள், எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்கள். நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். அதுக்கு நீங்கள் பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்லை அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதில் யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தால் விவாதத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேறு ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேறு மூத்தவருங்கிறத தவிர வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்கிறதுக்கு சோவன் ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்கள. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசியிருக்கீங்க? நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனோடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பேரை நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோடு பேசியிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்கள் கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்கள் மேலே பெரிய அன்பும் மதிப்பும் வச்சுருக்கேங்கிறதுனால தானே இவ்வளோ பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியுமா? அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால்டு சான்று என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் சான்று வச்சுருக்கீங்களா? எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கே பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான். அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும்போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேலே என் தமிழ் மேலே
என் தலைவன் மேலே அதான் உங்கள் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமாக பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோடு பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அன்னைங்களாக பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதானே, அவ்வளோதானே. அந்த வழி ரொம்ப தவறான வழியாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பாக இருக்குது. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியாக இருங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழில் என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதில் இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார்? நீங்கள் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க, அவரே சொல்கிறாரு பழிஜா நாயுடுன்ட்டு. உங்கள் தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க, துளு பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது. நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா, உன் மொழியில் என்ன இருக்குன்னா, அப்போ தெலுங்கில் இருக்குது, அப்போ கன்னடத்தில் இருக்குது, அப்போ ஹிந்தியில் இருக்குது, அப்போ இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவாக பேசுகிறதுக்கு ஹூவாரியம். நீங்கள் யார்? நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார்? அப்போ என் நிலத்தில் வாழ்கிற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு, தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு. உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அப்படின்னு. அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதியிருக்கா? சூத்திரன்கிற மொத்தமாக திராவிட, நீங்கள் சொல்கிற சோக்கால் திராவிட இனத்தில் எவனும், திராவிட கூட்டத்துக்குள்ளே எவனும் சூத்திரன் இல்லையா? இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவன்லாம் சூத்திரன் இல்லையா? தமிழன் மட்டும்தான் தாசி மகனா? என்ன வேலை இது? என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்கள் முட்டாள்களின் தலைவர்னு தானே போட்டிருக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர்னு தானே போட்டிருக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யார் நினைக்கிறா? நீங்கள் சொல்கிற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதில் ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லலை? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் தமிழர், நாங்கள் தமிழர்னு சொல்கிறோம். அதில் என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதில் ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்மந்தம் இல்லை, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் இல்லை, திருக்குறளுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னா தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளோ அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாமல் போவேன். நீங்கள் திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸு, இங்கர்ஸாலு, ஏங்கல்ஸு, மார்க்ஸு அப்படி தானே பேசுகிறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது, தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால் அறுத்தறியுங்கள் சொன்னார். பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுகிற பெருமக்கள், குறிப்பாக எங்கள் அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ,
மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கள்லாம் கருப்பப்பைய யார் தெரியல, நீங்கள்லாம் குழந்தை பெற்றீங்களே, எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுவதா? அதை பொது மேடையில் பேசி வாக்கேளுங்களேன், வாக்கேளுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார், இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்கள், அவர் தான் படிக்க. எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு, பெண் உரிமை கொடுத்துருக்கு. நீ இத்தனை சோக்கால்டு பெரியாரிஸ்ட்டு, பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய மூடிக்கிட்டு இருந்தது காரணம் என்ன? ஒருத்தர் வரலையே. நீங்கள் பெரியாரை காப்பாற்ற போராடுங்க, நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்லை. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்துருக்கு. பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்கள். இதுக்காக பெரியார் தேவைப்படுறார். மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறித்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லலை. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கே தான் ஓடுன்றான், அங்கே தான் போன்றான். ஆனால் இவர் வார்த்தைக்கு வார்த்தை, இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு அது, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்குன்னு இங்கே வேலை. பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்கள் அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறான்னு திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போகிறதுல என்ன ஆகும் பிரச்சனைன்னு யார்? ஏன் உங்கள் குரல் எல்லாம் தொண்டைக்கில் கொலக்கட்டு இருந்துச்சா? எங்கே போனீங்க பேசாமல்? என்னை ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? இவ்வளோ காலமாக பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்னை எதிர்க்கும்போது நீங்கள் ஆதரிச்சில, நான் போய் ஐயா நீங்கள் என்னை ஆதரித்து பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்கள். நேற்று கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதார். அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி தான் நீ ஒரு இயக்கமாக வர 32 இயக்கத்தை கூட்டிகிட்டு வர. ஏன் வர நீ? 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம். ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளைய நீ மோதி வென்றுவியா? நீ வென்றுவியா? தடியை உண்டிக்கிட்டு தள்ளாட்டி வர. நாங்கள் இராணுவ அணிவகுப்போட நடந்து நிற்கிறோம். தள்ளாடி கொண்டு இருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியாரை சொல்லாமல் திராவிடம் இல்லாமல் அரசியல் இல்லைன்ற இல்லாமல் தானே 3வது பெரிய கட்சியாக நிற்கிறேன். இன்றைக்கி தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா? 2026 அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடம் இருக்கு, தொடச்சு தூர வீசலை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ இந்த பெரியார் முன்னிறுத்தி தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க. நீங்கள் பெரியாருக்கு பேசுகிற இத்தனை கூட்டமாக அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும். சீமான் பெரியாரை ரொம்ப தப்பாக பேசிட்டார், தயவுசெய்து ஓட்டு போடாதே. கேட்டுருங்க, நீங்கள் பார்க்குறேன், கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய, கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதனோ, சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா? உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா? அது திருடிட்டு போயிட்டானா? திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் மனைவி அவள் விரும்பி யாரோடவும் போனால் அதை குற்றம்னு சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனால் அதை திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன். பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன். இந்த நேரத்தில் திராவிடம் தமிழ் தேசியம் பிரச்சனை மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. மக்களுக்கு இத்தனை 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். எல்லாரையும் படிக்க வச்சிட்டியா? மருத்துவத்தை தரம் எடுத்துருக்கிறியா? குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா? படித்தா வேலை கொடுக்க முடியுதா? படிச்சுட்டு 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்காந்துருக்கான்னு உனக்கு பணி கொடுக்க முடியுதா?
பகுதி நேர ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா? பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா? போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா? எதுவுமே கொடுக்க முடியல. 525 கோடிக்கு நீங்கள் பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும், உங்கள் அப்பாவை கடற்கரையில் கட்டிக்கிறீர்கள். என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்சதை தவிர நீ உன் வளர்ச்சி என்ன கட்டுற? என்ன காட்ட போகிறீங்க நீங்கள்? இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வதென்பது சாத்தியமில்லை. திரும்ப 1000, 2500, 2000, 3000 தான் அறிவிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் நிச்சயது வச்சதை தவிர என்ன இருக்கு? பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய தலைமையில் வச்சிருக்க நீ. ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல். காலங்காலமாக உழைக்கிறான். 103 ரூபா கொடுத்துருக்கான். 103 ரூபா. 103 ரூபாய்க்கு வக்கில்ல. ஆனால் 725 கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை. இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடுகட்ட கேவலங்கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும். தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில். என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இருக்கான். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மறவர்கள். அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும். நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க. எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க? இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போகிறீங்க? ஆனால் 117 இடம் 20 இடம் நாங்கள் கொடுத்து வரோமே பிரபாகரன் பிள்ளைகள். அப்படி செய்ய முடியுதா? நீ பேச்சு தான், வெறும் வெற்று வார்த்தை. அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது 42, பழங்குடி மக்களுக்கு 2. அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தியிருக்குதா? இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குது. இதே இந்த அம்மா நீங்கள் சொல்கிற சோக்கால் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க. சான்று இதே பெரும்பலூரில் அந்த பொது தொகுதியானவனே எங்கள் அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிகிட்டு போனீங்க. பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தலிமலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சது அம்மையார் ஜெயலலிதா. தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்கள் சொல்கிற ஆரிய தலைமை. மண்டல் கமிஷன்லேருந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்கள் சொல்கிற பார்ப்பன பெண் ஜெயலலிதா. அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நின்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி. மறுப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணிச்சு இந்த திராவிடம்? எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு இருக்கிற நீ? உன் மந்திரி சபையில் எத்தனை பெண்ணுக்கு இடம் கொடுத்துருக்க? முதலாக இப்போத்தான் நீ செல்லியனுக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ வந்த மனித வள மேம்பாடுன்னு வேறு கைல்வெளிக்கு வேறு அமைச்சகம் கொடுத்துருக்கு. இது வேறு திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேறு என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க? பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன், ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதருடைய பேரன், அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போடலையா? சீமானுக்கு ஆதரவாக இந்த சில அமைப்புகள்லாம் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் முத்து தடாரகிமா, இதை எப்படி நான் பார்க்குறேன்? ஞான தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான். அதில் எங்கள் அண்ணன் தடா ரஹீமும் ஏர்போர்ட் மூர்த்தியும் எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுகிறாங்க. அதில் என்ன இருக்குது? நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் அண்ணன் ஆதரித்து பேசுங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு சரின்னு படுத்து பேசுகிறாங்க. அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்கள். கருத்தியல் ரீதியாக மோதாமல் இது போன்ற தொண்டர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து உருட்டுக்கட்டை போன்ற விஷயங்களை வச்சு அச்சுறுத்துவது போன்று இல்லையா சார்? உருட்டுக்கட்டை ஏங்க நீங்கள் வீட்டை முற்றுகிடுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க? பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க? அம்மா சௌமியை என்னை விடுங்க, ஒரு ஆண்மகன், அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச தரத்தனை எடுத்துக்கொண்டு வண்டியில் ஏற்றுற நீ. அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மையார் குஷ்பு தலைமையில் போராடினது நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சி வைக்கிற நீ. அதுக்கெல்லாம் அனுமதி தராது. நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற? எப்படி கொடுக்குறது? உருட்டு கட்டைன்னா நான் அங்கே கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்கே போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிற்கிறான். அதுக்காக நான் வெறுங்கையில்னு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்கிறியா? பிரபாகர மகன் அடி வாங்கிட்டு சொல்றியா? ஏனது இது? பெரியாரை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசினாலும் அவரை கொள்கை தலைவராக கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு. அதுதான் இது வளம் பேச வைக்குது. எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ நான் இத்தனை கேள்வி கேட்குறேன்ல, இன்னும் ஆரம்பிக்கலை. ஒவ்வொன்றா கேள்வி வைப்பேன். பெரியாரின் பெண்ணியம், பெரியாரின் சமூக நீதி, பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை, எதுலையாவது ஒன்று. இப்போ இப்படி பாருங்கள், காந்தி ஒரு மகான், இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும். காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள், இது ஒரு பெரியார்.
காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது, காந்தி சிலையை முழுக்க இடித்து நொறுக்கணும், இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு மேடையில் பேசுகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுகிறது ஏதாவது இருந்தால் பேசுங்க. தம்பி, ஓட்டு நீ போட்டா போடு, போடலன்னா போ. ஓட்டு அவர் அதை ஆதரித்து நம்ம ஆதரித்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். தம்பி, இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெருங்கூட்டணி வச்சுருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன், ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எவனவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் குரல் தான் நாங்கள். அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறேன் நாங்கள். வேறு எந்த கட்சியோட ஆதரவு வேணும்? நான் தலைவர்கள் தயவுக்கு வரல, தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன். தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை, என் இன மக்களை நம்பி, எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எனக்கு அவர் ஆதரிப்பார், இவர் ஆதரிக்க மாட்டார், அதெல்லாம் இல்லை. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும், முழுமையாக நம்பணும். நான் என் மக்களை 100 விழுக்காடு நேசிக்கிறேன், நம்புகிறேன், மக்களை நம்பி நிற்கிறேன். இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் உண்டா? இல்லைல்ல. ஆனாலும் தனித்து நிற்கிறேன் பாருங்கள், அதுதான் பிரபாகரன், அதுதான் அவன் பிள்ளைங்க. சும்மா நீங்கள் இதெல்லாம் தோல்விகளால் துவண்டு போகிறது, அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் எந்த மாட்டான். இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது. நீங்கள் இந்த படத்தை எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கேருந்து எப்படி எடிட் பண்ண? 15 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? இல்லை பல்லு வீங்கி போச்சா, பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா? 15 வருஷமாக பேசாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன? நீ ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருந்த பெரியார்னு அடிச்சு செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வர. எங்கே உன் பெரியார்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவர். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா? தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? பேசுறியா இல்லையா? அப்போது தமிழை சனியன் விட்டு ஒழிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம். போதுமா? போயிட்டு வாங்க.